ஏய் அண்ணா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா. உருட்டுறத நிப்பாட்டிட்டு என்ன வேணும் ஸ்ட்ரைட் ஆகிடு. ஏய் நிச்சயமாவே இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்க. ஏய் நான் என்ன சொன்னேன்? உருட்டுறத நிப்பாட்றியா? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட. 2000 ரூபாயா? அவ்வளோலாம் இல்லை, 200 ரூபாய் தான் இருக்கு. சரி கொடு. எனக்கு 2000 ரூபாய் இல்லை, 200 ரூபாய் தான் வேணும். 200 ரூபான்னு கேட்டா நீ கொடுக்க மாட்டல, அதனாலதான் 2000 ரூபான்னு கேட்டேன். தேங்க்யூ. இந்த வாழ்க்கையை நினைச்சாலே ஒரே கடுப்பா இருக்கு. என்னெல்லாம் வாழ்க்கை எப்பெல்லாம் புரட்டுன்னு புரட்டி போட்டு பொழக்குதோ அப்பெல்லாம் நான் அதுகிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். அப்படி என்னடா நான் சொல்லுவேன்? இரு சாப்பிட்டு வந்துடுறேன். டேய், உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் பாரு. போடா லூசு. ஏய் இப்ப எதுக்குடி திட்டுற? பின்ன என்னன்னு சொல்லிட்டு போடா வெண்ண எருமை. அதுதான்டி. சொல்லு சொல்லு சொல்லு. இரு சாப்பிட்டு வந்துடுறேன். இனிமே நீ என்கிட்ட வந்து பேச கொன்னுடுவேன். ஐயோ அடியே லூசு. வாழ்க்கை என்ன புரட்டுன்னு புரட்டி எடுக்கும்போது அதுகிட்ட இரு சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி. நமக்கு சோறு தானே முக்கியம். ஆமா ஆமா. போய் சாப்பிடலாமா? வா போய் சாப்பிடலாம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் ஓபன் பண்ணி 1 மாசம் கூட ஆகல தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளோ ஹோம்வொர்க். ஒழுங்கா படிக்கிறியா? அதெல்லாம் படிக்கிறேன். அப்போ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? யானை பெருசா இல்ல எறும்பு பெருசா? அப்படிலாம் உடனே சொல்ல முடியாது. நீ முதல்ல 2த்துக்கும் டேட் ஆஃப் பர்த் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். என்னடா நான் முழிக்கிற? டேட் ஆஃப் பர்த் சொல்லு, சொல்றேன். என்னெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி போல் ஊத்தி கொண்டிருக்கணும். டேய் அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு கையில காசு இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஹோட்டல்லயே மாவாட்ட விட்டுருவாங்க. அதே நம்ம ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிறோம், அந்த லோன் கட்ட கையில காசு இல்லை அப்படின்னா நியாயப்படி பார்த்தா அவங்க பேங்க்ல தான் நமக்கு வேலை கொடுக்கணும். இது சொன்னா டேய் அண்ணா, 1க்கு 2 ஃபேன் ஓடியும் பா முடியலடா. என்ன வெயில். இதுக்கே இப்படி சொல்றியே? மே 5ஆம் தேதியில இருந்து கத்திரி வெயில் ஆரம்பிக்க போகுதான். இப்ப மட்டும் அண்ணா தக்காளி வெயில் அடிச்சிட்டு இருக்கு உங்க அக்கா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அடிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்கா? டேய் உன்ன. டேய் அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒருத்தன் சரக்கு நினைச்சு பெட்ரோல் எடுத்து குடிச்சு எமலகம் போயிட்டான்டா. என்னடா ஷாக்கான நியூஸ் சொல்லிட்டு இருக்க? நீ இவ்வளவு சாதாரணமா யோசிச்சுட்டு இருக்க? அதுல 1 லிட்டர் பெட்ரோல் எமலோகம் வரைக்கும் கூட்டு போயிருக்குன்னா செம்ம மைலேஜ்ல. அதான் அவன் எந்த கடையில பெட்ரோல் வாங்கியிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
கரெக்டா தானே கேட்டோம். டேய் அண்ணா, என்னடா சோகமா இருக்க? மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இவ்வளவுதானா? எனக்கு எப்போல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவேன். ஏன் அவன் உனக்கு ஆறுதல் சொல்லுவானா? சேச்சே, அந்த பரதேசி நாயாவது எனக்கு ஆறுதல் சொல்றதாவது. அப்புறம் அதாவது நம்ம கஷ்டத்தை விட அவனோட பெரிய பெரிய கஷ்டம்லாம் நம்ம கிட்ட சொல்வானா, அதை கேட்டு என் மனசு ஆறுதல் ஆயிடும். சில் ப்ரோ. This award goes to Mr. Curry. இன்னும் ஓட்ட புண்ணியமா நடத்திட்டு இருக்காங்க. போயிட்டு வா. அக்கா, இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. பாத்துக்கா, தண்ணி குடி. இவளுங்க பண்ற சேட்டை தாங்க முடியலையே. இப்ப பார்க்கலாம் உண்மையான பாசமா இல்ல பணமானு. இந்தா உன் அக்காவை அடிச்சனா 200 ரூபாய் தரேன். அதெல்லாம் முடியாது. முடியாதா? சிக்க மாட்டாளுங்களே. இந்தா 500 ரூபாய். இப்ப அடி. முடியாது. அசர மாட்டாளே. இந்தா 1000 ரூபாய். இப்ப அடி. இந்தா உனக்கு 500 எனக்கு 500. நீ ஆத்தி. டேய் அண்ணா, அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்கூட. ஏய், இன்னும் வளரவே இல்லையா? காலம் எங்க இருந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்ப வந்து நியூஸ் பேப்பர் கேட்டுட்டு இருக்க? இந்தா புடி லேப்டாப், இதை யூஸ் பண்ணிக்கோ. லேப்டாப் எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள எங்க போறா? வேலை பார்த்துட்டே பாப்பா போல இருக்கு. ஏய், என்னடி சுத்தம்? அடி பாவி, சல்லி சல்லியா நொறுக்கிட்டேடி. குடு. என்னடா சொல்ற? 30% இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்களா? ஐயோ, இவனுங்க படுத்துற பாடு தாங்க முடியலடா. டேய், அவன் கம்பெனில 5 இல்ல 10% தான் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஆனா உனக்கு 30% கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன்டா ஷாக் ஆற? ஏய், நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரிஞ்சா நானாவது ஷாக் ஆன, நீ எல்லாம் செத்தே போயிடுவ. இத பத்திடா பேசுற? வேணா சொன்னா தாங்க மாட்டேன், போயிடு. இத பத்தியும் சொல்ல மாட்டான், சொன்னா தாங்க மாட்டேன்னு சொல்லு. சுத்திருப்பேன் செய்யலாம் தெரியலையே.